Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பக்கத்தில் நம்ம பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுங்க. எஸ், ஏன்னா கர்த்தருடைய சந்நிதியில் என்ன இருக்குங்க? சந்தோஷம், சமாதானம், இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஓகே, ஸோ முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் கேட்கணும் இல்லைங்களா? நான் வரும்போதெல்லாம் கேள்வி கேட்குறேன் இல்லையா? ஸோ வாழ்க்கையில் என்னங்க முக்கியம்? போன தடவை இதே மாதிரி ஏதோ கேட்டேனா? கேட்ட மாதிரி இருக்கா இல்லையா? வாழ்க்கையில் என்னங்க முக்கியம்? சமாதானம். வேற என்னங்க முக்கியம் வாழ்க்கையில்? சொன்னா தப்பாயிடும் சர்ச்சில். வாழ்க்கையில் என்னங்க முக்கியம்? ஓகே, நோக்கம். நோக்கம் முக்கியம். சரி, சாப்பாடு முக்கியம். எஸ் எஸ். வேற என்னங்க முக்கியம்? விடுதலையா வாழ்றது முக்கியம். வேற என்னங்க முக்கியம்? அது ஆயிடுச்சுங்க. சமாதானம் ஆயிடுச்சு, சாப்பாடு ஆயிடுச்சு, ரெண்டும் எஸ் எஸ், ரெண்டும் முடிஞ்சிடுச்சு. தேவைகள் சந்திக்கப்படணும். இருக்க ஒரு இடம். ஆமா இல்லைங்களா? முக்கியமானது. ஆமா இல்லைங்களா? எஸ். வேற என்னங்க? இருக்க இடம், ஓகே, உடுக்க உடை, பாவம் இல்லாத வாழ்க்கை. ஓகே, எஸ். நித்திய ஜீவன் முக்கியம். ஆமா இல்லைங்களா? இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன் இதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் எது முக்கியமாக இருக்குது? வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதை நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நீங்கள் கேட்குறீங்க, ஒரு 2 விஷயத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டு எது முக்கியம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி ஆகணும். ஆமாம் இல்லைங்களா? கண்டிப்பாக நாங்கள் செய்யணும். ஸோ அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எது முக்கியம்ன்றதை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பார்க்கலாம். சில பேர் பைபிளில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் முடிவு எடுத்தாங்க? அவங்க கர்த்தருக்காக முக்கியத்துவம் கொடுத்தாங்களா, இல்லை அவங்களுடைய சொந்த இச்சைக்கு முக்கியம் கொடுத்தாங்களா, இல்லை என்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி நாங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ கேட்குறேன் பாருங்க. முதலாவது, வாட் இஸ் ஈகோ இன் தமிழ்? ஈகோ இல்லை, சுயம் இல்லைங்களா? வாட் இஸ் ஈகோ தமிழில்? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்க்கறது இல்லைங்களா? ஸோ முதலாவது, கீழ்ப்படிதல் முக்கியமா, இல்லை நான் சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நிற்கிறது முக்கியமா? எது முக்கியங்க? ஈஸி இல்லையா? சொல்கிறதுக்கு ஈஸி. ஆமாம் இல்லைங்களா? சரியா? சரி, நாங்கள் இது வசனத்தை நான் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாங்கள் படிக்கலாம். எல்லாரும் அதை எடுத்து நாங்கள் சேர்ந்து நாங்கள் படிக்கலாமா? Luke chapter 5 verse 1 to 5. Luke chapter 5 verse 1 to 5. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஓகே, வாசிக்கலாமா? பின்பு அவர் கெனரேசத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலைசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார்.
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். சரி, அவ்வளோ போதுங்க. இப்போ யாரு, எங்க, என்ன, இது 3 சொல்லுங்க. யார் யார் இருக்காங்க இப்போ இந்த இதில்? நான் வாசிச்சதுல யார் யார் இருக்காங்க? சீமோன், ஏசப்பா, படகு, எந்த இடம்? ஏன்னா கெனர்ல கெனேசரத். எஸ், கெனேசரத்தில் அந்த கடலில் இல்லைங்களா? ஓகே. ஸோ இந்த எல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் என்னங்க? மீன் பிடிக்கிறதுக்கு வலை இருந்தது. ஓகேங்களா? சரி, 5வது வசனம் வாசிக்கலாமா? 4வது வசனம் வாசிச்சோமா? அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். சரி, ஓகே. இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், பேதுரு என்ன சொல்கிறாருங்க? ஃபஸ்ட்டு, ஐயரே, ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டாச்சு, ஒன்றும் கிடைக்கல, சரி நீங்கள் எதோ சொல்கிறீங்கன்னு நான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வேறு யாருன்னா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? சொன்ன உடனே கோவம் வந்திருக்கும். ஆமாம் இல்லைங்களா? கோவம் வந்துச்சு. அதனால தான் அவர் அது சொன்னதே. ராத்திரியெல்லாம் நான் செஞ்சேன், எனக்கு தெரியும், எவ்வளோ வருஷமாக நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா? அதே போல் நம்மக்கிட்டேயும் கர்த்தர் சில விஷயங்கள் சொல்லும் போது நாங்கள் என்ன சொல்லுவோம்? எவ்வளோ வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு தெரியாதா? கிளாஸ் அங்கே வச்சா விழுந்துரும், எவ்வளோ வருஷமாக வச்சுட்ருக்கோம், அது விழுவாதுன்னு தெரியாதா? ஒருத்தருடைய வேலை இடத்துல உணர்த்துற வந்து, இந்த வேலையை நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு என்கிட்ட உன் வேலை என்ன இருக்கும், நீ பார்த்துக்கோ, என் வேலையை. ஆனால் அது செஞ்சால் நம்மளுக்கு வரும் தெரியும். ஆனாலும் நம்மளுடைய அந்த ஈகோ, அகங்காரம், எஸ், நான் என்கிற அகங்காரம், சில நேரத்தில் நம்மளுடைய கீழ்ப்படிதல் முன்பாக நம்மளுடைய அகங்காரம் வருகிறது. அதனால் எது முக்கியன்றது நாங்கள் முடிவு எடுக்கணும். அது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். கீழ்ப்படிதல் ஈஸி, சொல்கிறது ஈஸி. இப்போ நான் இங்கே பாட்டு பாடிட்டு இருக்கேன், என் பொண்ணு வந்துட்டு நீங்கள் லிரிக்ஸ் தப்பாக பாடுறீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? சரிப்படுத்துவேனா இல்லை என்னன்னு சொல்லுவேன்? இல்லைங்களா? எது முக்கியமானது? கீழ்ப்படிதல் இல்லைங்களா? சொல்லி கேட்டால் நான் பாடும்போது கஷ்டப்பட மாட்டேன். அப்படி பண்ணலன்னா தவறான லிரிக்ஸ் நான் பாடிடுவேன். ஆனால் எது முக்கியன்றது நம்மளுக்கு. அந்த இடத்துல பேதுருக்கு எனக்கு மீன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு எடுத்திருந்தாருன்னா, சொன்ன உடனே எங்கே ஏசப்பா காமிங்க, ஃபஸ்ட்டு நான் போய் பிடிக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன முன்பாக வந்தது? நம்முடைய அகங்காரம், ஈகோ. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு? நல்ல வேலை, அவர் சரி நீங்கள் சொன்னதுனால நான் செய்கிறேன். பெரிய ஆள் ஏதோ சொல்கிறீங்க, சரி செஞ்சு பார்ப்போம், பண்ணுறேன், உங்களுக்காக நான் பண்ணுறேன். சொல்லியிருக்கோமா நாங்கள் இது எனக்காக இல்லை, உங்களுக்காக நான் செய்கிறேன். அப்படி செஞ்சதுனால அவருக்கு என்ன ஆச்சுங்க? அது வாசிக்கலாமா? தொடர்ந்து நாங்கள் வாசிக்கலாமா? அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் 6ஆம் வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஆசீர்வாதம் தேவை அப்படின்னு சொன்னா நம்ம அகங்காரத்தை எடுத்து சைடில் போட்டுட்டு கீழ்ப்படிதல் என்ன இருக்கும் அதை நாங்கள் செஞ்சோன்னா நம்மளுக்கு என்னங்க? ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா?
நாங்கள் அதை எழுந்துட்டு இருப்போம். அநேக ஆசீர்வாதங்கள் நாங்கள் எதுக்காக எழுந்திருக்கிறோம்? ஏன்னா நம்மளுடைய அகங்காரத்தினால. போய் கேளுப்பா. நான் ஏன் கேட்கணும்? நான் நல்லா பாடுறவனா இருந்தாக்கா அவங்க வந்து என்கிட்ட கேட்கணும். நான்லாம் போய் கேட்க மாட்டேன். எதுக்காக? அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு சான்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் நாங்கள் போய் பேசலாம். அதில் என்ன தவறு இருக்குங்க? அவங்க அதுக்கப்புறமா இல்லைன்னு சொன்னாக்கா பரவாயில்ல. ஆனாலும் கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கு. ஆமாம் இல்லைங்களா? ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதத்தை நாங்கள் எழுந்திருக்கிறோம் நம்மளுடைய பேச்சினால, நம்மளுடைய அகங்காரத்தினால. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன பண்ணலாங்க? கீழ்ப்படிதலுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அந்த வலை கிளிய ஆசீர்வாதத்தை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசித்து நாங்கள் செய்தோம்னா நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். பேதுரு அது செய்ததுனால பாருங்க, 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரராகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 11ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? வாசிங்க. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் யாருக்குங்க வந்தது? பேதுரு கீழ்ப்படியணுமா இருந்துச்சு. கூட யாரெல்லாம் போனஸுங்க? யார் 2 பேர் பார்த்தோம்? பைபிளில் தான் அந்த 9ஆம் வசனத்தை பாருங்களேன். யாக்கோவும் யோவானும். சரி, ஒரு முடிவு எடுத்து சொல்லுங்க. பைபிள் அங்கே இருக்கு வசனம், நீங்கள் அதை பார்த்து என்னென்ன யார் யாருங்க? யாக்கோபு, யோவானு, பேதுரு வந்திருந்தா அவங்களுடைய சகோதரன் வந்திருக்கணும். ஆமா இல்லைங்களா? அந்த கூட வந்திருக்கணும். ஆமா இல்லைங்களா? ஸோ ஒருத்தர் கீழ்ப்படிந்ததுனால என்ன ஆச்சுங்க? 4 பேர் என்ன பண்ணாங்க? அந்த ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஏசப்பா வண்டி போதும் அப்படின்னு சொல்லி போனாங்க. ஹல்லேலூயா. நீங்க கீழ்ப்படியும் போது அநேக ஆத்மாக்கள் உங்க கூட சேர்ந்து வரும். ஹல்லேலூயா. எது முக்கியங்க? கீழ்ப்படிதல் முக்கியம். அந்த கீழ்ப்படிதனால 3 ஆத்மாக்கள் கூட வந்தது. அவர் கீழ்ப்படிந்து இருக்கலனாக்கா என்ன இருந்திருக்குங்க? அவருக்கும் ரட்சிப்பு இல்லை, கூட இருந்தவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் ரட்சிப்பு எல்லாமே போயிட்டு இருக்கும். ஆனால் அவர் கீழ்ப்படிந்ததுனால வேறவங்களுக்கும் ஆசீர்வாதம். கீழ்ப்படியும் போது குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், வேலை செய்கிற இடத்துலையும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லா பக்கமும் ஆசீர்வாதம் நம்மளுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அகங்காரத்தினால அவங்களுடைய ரட்சிப்பை எழுந்திருக்கலாம், கூட இருக்கிறவங்கள அந்த ஆசீர்வாதத்தையும் அவங்க எல்லாரும் எழுந்திருக்கலாம். நல்ல வேலை, பேதுரு மனசு கொடுத்ததுனால அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. ஹல்லேலூயா. நாங்கள் மனசு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அடுத்ததாக 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம், 2 Chronicles, கரெக்ட் தானே? 2 Chronicles 26. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வரைக்கும் வாசிக்கலாம். இந்த ராஜா பேர் நீங்க கேட்டிருக்கீங்களா? ராஜா தன் பிதா இருங்க, 2 நாளாகவும் தேடிட்டு இருக்காங்க. கேட்டுச்சிங்களா? ஓகே, எஸ். ராஜா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதனாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சரிங்க. யாருங்க இங்க ராஜா பேர் என்னங்க? உசியா. சரிங்களா? ராஜா பேர் என்னங்க? உசியா. அவரு எவ்வளவு வயசுல அவர் ராஜா ஆனாருங்க? 16 வயசுல அவரு ராஜா ஆனாரு. எவ்வளவு வருஷம் ஆண்டாரு?
52 வருஷம். 16 வயசுல அவர் ராஜா ஆகணும்னு சொன்னா அவர் மேல எவ்வளவு பெரிய பாரம் இருக்கும். ஆமா இல்லைங்களா? எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்கணும் இல்லைங்களா? ஸோ தொடர்ந்து நாங்கள் வாசிக்கலாம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலே வயல்வெளியிலும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியவனாயிருந்தான். என்ன பண்ணாருங்க? அங்கே இருக்கிற தேவைகள் எல்லாம் அவர் என்ன பண்ணாருங்க? சந்திக்கிறாரு. என்னென்ன தேவைகள் இருக்கோ, ஒரு நாடை நடத்தணுமோ, என்னென்ன வேணுமோ அதுக்கு எல்லாரும் அவர் என்ன பண்ணுறாருங்க? ஆயத்தப்படுத்துறாரு. சூப்பர் இல்லைங்களா? 16 வயசுல ராஜா ஆயிட்டு அவர் என்ன பண்ணுறாருங்க? ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்க்குறாரு. என்ன தேவையோ அதெல்லாம் அவர் சந்திக்கிறாரு. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வாசிக்கலாம். 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். இந்த சேனையில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகளின் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ என்ன பண்ணாருங்க? ஃபர்ஸ்ட் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணாருங்க. அடுத்ததாக ராஜ்யத்துக்கு என்னென்ன தேவையோ ரெடி பண்ணாருங்க. அடுத்ததாக ராஜ்யத்தோடைய பாதுகாப்புக்காக இவர் என்ன பண்ணாருங்க? வேற எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்து கொண்டு வந்தார். நாங்கள் 4ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கலாமா? 4ஆம் வசனம் அதே அதிகாரத்தில். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பார்வையிலும் உண்மையா இருந்தாரு. அடுத்ததாக ராஜ்யத்துக்கு ஜனங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதுவும் செஞ்சாரு. அவனுடைய பாதுகாப்புக்கும் என்ன செய்யணுன்றதும் எல்லாத்தையும் ரெடி பண்ணார். இதெல்லாம் செஞ்ச உடனே என்ன ஆகுங்க? அவருடைய பேரு வெகு தூரம் அவரை பற்றி பேச தொடங்கினாங்க. சூப்பர் இல்லைங்களா? இளம் ராஜா இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாரு, அவங்களுடைய ஆட்களுக்கு அவங்களுடைய ஜனங்களுக்கு இவ்வளோலாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் செஞ்ச உடனே என்ன ஆகுதுங்க? நாங்கள் 16ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகி கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேலும் தூபம் காட்ட. சரிங்க, அவ்வளோ தூரம் போகிறதுக்கு முன்னாடி என்னங்க என்ன ஆச்சுங்க? பலப்பட்ட பிறகு என்ன ஆச்சுங்க? கேடு உண்டாகும்படி என்ன ஆச்சுங்க? அவருடைய மனசுல மேட்டிமை அப்படின்னு சொன்னா பெருமை வந்துடுச்சு. நான் தான் எல்லாம் செய்ய முடியும், என்னால் தான் எல்லாம் முடியுமே, இதெல்லாம் செஞ்சுட்டேன், நான் இன்னும் ஒரே ஒரு வேலை தான் நான் செய்யலை. என்ன அது? அதை நாங்கள் வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. 16ஆம் வசனம், அது தொடர்ந்து வாசிங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இப்ப என்ன பண்ணிட்டாருங்க? இது ஒருவேளை தான் நான் பண்ணல, இது நான் செய்ய தகுதியானவன் சொல்லி அவர் என்ன பண்ணாருங்க? அவருக்கே அவர் என்ன ஆயிடுச்சு? அந்த அகங்காரம் உள்ள வந்தது. எல்லாமே செஞ்சுட்டேன், கர்த்தருடைய பிரசன்னத்திலையும் இது நான் செய்ய முடியும் என்ற ஒரு அகங்காரம் அது வந்த உடனே என்ன ஆச்சுங்க? அதுதான் அவருடைய டவுன்ஃபால். என்ன சொல்லுங்க? அவரு கீழே விழுறதுக்கான அந்த சமயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அவர் யோசிச்ச உடனே என்ன ஆச்சுங்க? தப்பு அந்த இடத்துல செய்து விட்டார். எப்பவுமே கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாங்கள் என்ன பண்ணோங்க? நம்மளுடைய அகங்காரத்தை, பெருமையே அது நாங்கள் காண்பிக்கவே கூடாது. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது.
அதனால கர்த்தருடைய வழியில் நாங்கள் எல்லாமே நல்லதாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு யோசித்து கொண்டு அவர் தவறு செய்தார். அவர் தப்பான வழியில் போய் அவர் தவறு செய்யல, கர்த்தர் முன்பாக நான் உண்மையாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அது யோசிச்சுட்டு அது தலைக்கு ஏறிட்ட உடனே என்ன பண்ணாருங்க, தப்பு செய்ய தொடங்கினார். அதனால எது முக்கியங்க? கீழ்ப்படிதல் முக்கியம். கர்த்தர் என்ன சொல்றாரோ அது அவ்வளோ செஞ்சா போதும், இன்னும் அதிகமா போகக்கூடாது. கர்த்தருடைய ரத்தத்தினால நம்மளே நீதிமானாய் மாற்றிருக்கிறாங்க. ஆமா இல்லைங்களா? நான் நீதிமான் சொல்லி நாங்கள் அடுத்தவங்கள நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, குறை கூறக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்யும் போது நாங்கள் பயபக்தியோடு கூட நாங்கள் செய்யணும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதிமான், அவர் ஹீஸ் அ ஜட்ஜ், நியாயம் தீர்க்கிறவர். அவர் நியாயமாக தான் அவர் அதை என்ன பண்ணுவாருங்க, அது செய்வார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அநியாயமாக எதுவும் செய்ய மாட்டார். அவருடைய ஊழியக்கார் எவ்வளோ மேலே இருந்தாலும் தவறு செய்தால் அது தவறு தான், தவறு செய்தால் தவறு தான். அதே போல நீங்க அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு நீங்க செய்யற தவறும் தவறு தான். நான் அங்கே தானே இருக்கிறேன், செஞ்சா யாருக்கு தெரிய போகுது? கர்த்தருக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேருக்கும் ரத்தம் சிந்தினவர் அவர் ஒருத்தர் தான். ஆமா இல்லைங்களா? இங்க பரிசுத்த ரத்தம், அங்க வெறும் ரத்தம் இல்லை, அதே ரத்தம் தான். அங்க பாவம் செய்தாலும் சரி, இங்கிருந்து பாவம் செய்தாலும் சரி, ரெண்டு பக்கமும் பாவம் பாவம் தான். அதனால கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் எது முக்கியன்றது நாங்கள் முடிவெடுக்கணும். முடிவெடுக்கலைன்னா நம்மளுக்கு கஷ்டம். நம்ம ஆசீர்வாதத்தை எழுந்து போகிறோம். நம்ம ஆசீர்வாதத்தை எழுந்து போகாத அது ஒன்றும் எக்ஸ்ட்ரா என்னன்னா அடுத்தவங்களுக்கும் அது என்ன ஆகுதுங்க, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடுது. இவங்கனா ஆராதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு காரியம் பேச தொடங்குறாங்க. அப்போ யாருடைய நாமம் தூஷிக்கப்படுதுங்க? கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது. அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் எது முக்கியம்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது முக்கியமா, இல்லை நம்மளுடைய இச்சை மகிமைப்படுது முக்கியமா? கர்த்தருடைய நாமம். அதுக்காக நான் என்ன வேணாலும் விட்டு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணணும்? முன்பாக வரணும். இன்றைக்கு கர்த்தர் நம்மள பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அடுத்ததாக கர்த்தருடைய சித்தம் முக்கியமா, நாங்கள் எடுக்கிற முடிவுகள் முக்கியமா? எதுங்க முக்கியம்? இல்லைங்களா? ஈஸி தான். ஆமாம் இல்லைங்களா? ஈஸி தான். கர்த்தருடைய சித்தம் முக்கியம், நம்மளுடைய தீர்மானங்கள் முக்கியம் இல்லை. சொல்ற விதத்தில் ஈஸியாக தான் இருக்கு. ஆனால் அதே முடிவு ஊழியத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எவ்வளோ பேர் முன்பாக வரோம் இல்லைங்களா? ஊழியம் செய்கிறது வெறும் ஊழியக்காரங்களுக்கு மாத்திரமா, இல்லை எல்லாருக்குமே வா? எல்லாருக்குமே தான். ஆமா இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? இப்போ பாருங்க, நம்மளுடைய என்னால் டைமுக்கு வர முடியுமா? வேலை விட்டு நான் வர முடியுமா? பரவாயில்ல, வேலை செய்துட்டு ஊழியம் பண்ணுங்க. இவ்வளோ சீக்கிரம் வர முடியாது, இவ்வளோ லேட்டாக போக முடியாது, அதை நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் முன்பாக வந்தோடனே கர்த்தர் வழிகளை தெரிந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் வனாந்திரத்திலே அவர் என்ன பண்ணாருங்க? வழிகளை தெரிந்து கொடுக்கிற தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய சித்தம் முக்கியமா, உங்களுடைய முடிவு முக்கியமான்றது நீங்கள் முடிவு எடுக்கணும். ஹல்லேலூயா. ஸோ 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நாங்கள் வாசிக்கலாம். சவுல் ராஜபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. சவுல்
ராஜபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அப்போ அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். சரிங்க. என்ன ஆச்சுங்க இந்த இடத்துல? சவுல் ராஜா ஒரு வருஷமா அவரு ராஜாவா இருந்தாரு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க, 7 நாளுக்குள்ளேயோ சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு வருவாங்க, நீங்க என்ன பண்ணாங்க, காத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. 7 நாள் ஆன உடனே வரல. அதனால சவுல் என்ன பண்ணாருங்க, சரி நேரத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தாவே ஃபாஸ்டிங் வருது, 3 நாளில் எனக்கு பதில் வரணும், பதில் வரலன்னா உங்களுடைய சித்தம் இல்லை அப்படி நாங்களே முடிவு எடுக்கிறோமா, இல்லை கர்த்தர் மேலே காத்து இருக்கிறோமா? முக்கியமான பாயிண்ட். ஆமா இல்லைங்களா? எவ்வளோ நாள் காத்திருக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் அது செய்கிற வரையும் நாங்கள் என்ன பண்ணாங்க, காத்து இருக்கணும். கர்த்தர் அதுக்காக தான் நம்மளுக்கு என்ன பண்றாருங்க, ஆவியின் கனி என்ன கொடுத்துருக்காங்க, நீடிய பொறுமை. சவுல் காத்திருந்தாருன்னா அவருக்கு அந்த அந்த ஸ்தானம் போயிருக்காது. ஆக்சுவலாக பார்க்க போனோன்னா அவர் கர்த்தருடைய வேலையை, ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலை அவர் செஞ்சதுனால தான் அவருக்கு என்ன ஆச்சுங்க, அவருடைய கையில இருந்து அவருடைய ஸ்தானத்தை பறிக்கப்பட்டது. சில நேரத்தில் நாங்களே முடிவெடுத்து நாங்களே செய்யறதுனால நம்ம கையில் இருக்கிறதும் என்ன ஆயிடுதுங்க, அது பறிக்கப்படுகிறது. சில நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம கையிலேருந்து போயிடுச்சே, இருந்துச்சே, என்னுடைய சொந்த முடிவுனால என் கையிலேருந்து பறிக்கப்பட்டதே. எது முக்கியங்க, கர்த்தருடைய சித்தம் முக்கியம். அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நாங்கள் நடக்கும்போது அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நம்மளுடைய சொந்த முடிவு நாங்கள் எடுத்து அது பிரகாரம் நாங்கள் போகும்போது ஒன்றுனாக நம்ம கையிலேருந்து என்ன ஆகுதுங்க, அது பறிக்கப்படுகிறது. அப்போ நான் கர்த்தத்தில் நான் வந்து, ஏசப்பா என்ன எல்லாமே என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டே இருக்கீங்க, யாரை கேட்டு நீ செஞ்ச? இல்லை கர்த்தா ஜெபித்தேன், அன்னைக்கு நான் ஜெபித்தேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, வெயிட் பண்ணியா? நம்மளுக்கு ரேஷன் கார்டு வரணும்னா அப்படியே அப்ளை பண்ணுற பிறகு எவ்வளோ நாள் காத்திருக்கணுங்க? ஆதார் கார்டு அப்ளை பண்ணும்போது எவ்வளோ நாள் காத்திருக்கணுங்க? காத்திருக்கணுமா இல்லையா? 5 நாள்னு சொல்கிறாங்க. 5 நாள் வரலன்னா நீங்களே ஒரு ஆதார் கார்டு பண்ணிக்கிறீங்களா? அந்த இடத்துல ஒன்றே அப்படி நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன் இல்லை? பண்ணலாம். பயம், மாட்டினா என்ன ஆகும் தெரியாது, அந்த பயம். நாங்களாம் ஸ்மார்ட் தான், நாங்கள் செஞ்சிருவோம் நாங்கள், ஆனால் மாட்டிக்கோன்ற பயம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தில், கர்த்தர் சொல்லுகிற காரியத்தில் நான் காத்திருக்க நம்மளுக்கு இஷ்டம் இல்லை. நம்மளுடைய உறவுகளில் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, காத்திருக்க சொன்னால் நம்ம காத்திருக்க மாட்டேன்றோம். நம்மளே கொண்டு வந்துட்டு கர்த்தாவை நீங்கள் ஆசீர்வதிங்க, he is the boy for me, இவன் தான். கர்த்தருடைய சித்தமா உன்னுடைய முடிவா உன் கையில் இருக்கு. கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருந்தா ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அது கூட வருகிற எல்லா காரியத்தையும் நீ அனுபவித்து தான் ஆகணும். அந்த நேரத்தில் கர்த்தாவே ஜெபம் பண்ண விட மாட்டேன்றாங்க. அப்போண்டி தெரிஞ்சிருக்கு இல்லையா? தெரிஞ்சிருந்துச்சு.
சமாளிச்சிடலாம் தான் யோசிச்சிங்க, ஆனால் முடியல. இப்போ நான் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் காத்து இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பெஸ்ட்டாக தருவாங்க. ஹல்லேலூயா. அது வேலையாவது சரி, அது ஜெபத்தில் நீங்கள் என்ன பாயிண்ட் வச்சுருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பெஸ்ட்டாக தருவாங்க. ஹல்லேலூயா. அதனால் நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் யோசிக்க தேவையில்லை. அது உன் கையில் வந்து சேரலைன்னா கர்த்தர் உங்களுக்கு இன்னும் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ வாழ்க்கையில் எது முக்கியமானதுங்க? கர்த்தருடைய சித்தம். முதலாவது என்னங்க முக்கியம்? கீழ்ப்படிதல். ரெண்டாவது என்னங்க முக்கியம்? கர்த்தருடைய சித்தம், நம்மளுடைய முடிவுகள் அல்ல. அடுத்ததாக ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேஸ். இது நாங்கள் பார்க்கலாம், சரிங்களா? verse 1, Judges chapter 16 verse 1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். சரிங்க. இப்போ யாருங்க இது? யாரு? சிம்சோன். அவர் யாருங்க? யாரா இருக்கிறாரு? நியாயாதிபதியா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியா இருக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்றாருங்க? எங்க போறாருங்க? சரிங்களா, ஆயிடுச்சா? சரி, தொடர்ந்து நாங்க அந்த வசனம் வாசிச்சுட்டு வாங்க. அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராம் முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராம் முழுவதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடு கூட உயர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரே ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். சரிங்க, இப்போ பாருங்க, சிம்சோனுக்கு அதிகமான பலம் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமா இல்லைங்களா? அவரு வேசி இடத்துல போறாரு. அடுத்ததாக அவர் என்ன பண்றாருங்க? அங்க இருக்கிற அந்த ஊரு தேனாங்க, அது அந்த கதவை என்ன பண்றாருங்க? அதெல்லாம் பெரிய பெரிய கதவுங்க. அது ஒரு 40-50 ஃபீட் இருக்கும், 40-50 அடி அந்த டோர் இருக்கும். அதெல்லாம் அவர் சாதாரணமாக என்ன பண்ணுறாருங்க? பை மாதிரி அவர் கை தோள் மேலே தூக்கின்னு போகிறாரு. சில நேரத்தில் பாவம் செய்யும் போதும் கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படும். அதனால் கர்த்தர் கெட்டவர் கிடையாது. கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால தான் அந்த இடத்துல என்ன ஆச்சுங்க? அவருடைய வல்லமை அவர் மூலியமாக வெளிப்பட்டது. அது செஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிருக்கணுங்க? திருப்பியும் மனம் மாறி இருக்கணுமா இல்லையா? மறுபடியும் நெக்ஸ்ட் என்ன பண்ணாருங்க? மறுபடியும் இன்னொரு இடத்துல போயாச்சு. மறுபடியும் இன்னொரு இடத்துல போயாச்சு. இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் முக்கியமா எல்லாம் அவருடைய வல்லமை முக்கியமா? எது முக்கியங்க? எது முக்கியங்க? பிரசன்னம் தான் முக்கியம். ஆமா இல்லைங்களா? கர்த்தர் அபிஷேகத்து இருக்கிறாரு, அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் சில நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணிடுறோம்? அந்த வல்லமை மாத்திரம் தான் பார்த்துட்டு இருக்கோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை மறந்துட்டு இருக்கோம். சிம்சனுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. கர்த்தருடைய வல்லமையை மாத்திரம் தான் அவர் என்ன பண்ணாரு? கர்த்தர் இருக்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன், என்ன தான் ஆயிட போகுது. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் எதிர்த்து போனாரு. ஒவ்வொரு காரியத்திலையும் எதிர்த்து போனாரு. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு தடவையும் அந்த இடத்துல வெளிப்பட்டது. ஆனால் இவர் இந்த பக்கம் பாவத்தில் போயிட்டே இருந்தார். பரவாயில்லையே, பாவம் செய்தாலும் இது ஒர்க் ஆகுதே அப்படின்னு சொல்லி நாங்கள் தவறான வழியில் நாங்கள் போகக்கூடாது. கர்த்தருடைய வல்லமை கிடைச்சிருக்கா, அது பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அது எப்படி பாதுகாக்கும்? கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தால் தான் அது பாதுகாப்பாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு அது
இல்லை அதுவே நம்மளுக்கு ஒரு ஐடல் வர்ஷிப்பாக மாறிடும். ஐடல் விக்கிர ஆராதனை அது நம்மளுக்கு விக்கிரம் ஆகிடும். இவர்கிட்ட போனால் இது ஆகும் எனக்கும் தெரியும். ஆனால் எவ்வளோ நாள் தான் அந்த வல்லமை. ஒரு நாள் அந்த பாவம் வெளியே வரும்போது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். நம்மளுடைய வாழ்க்கையில் எது முக்கியம்? கர்த்தருடைய பிரசன்னமா இல்லை அவர் கொடுத்த வல்லமையா? கர்த்தருடைய பிரசன்னம், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. எது நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியம் என்றது நாங்கள் குறித்து வைத்து கொண்டா அந்த வழியில் நாங்கள் நடந்து செல்ல முடியும். அது நாங்கள் பண்ணலைன்னா எங்கே தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற அந்த கேள்வி நம்மளுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன பண்ணுங்க, எது நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியன்றது அந்த நோக்கத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் முன்பாக செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நாங்கள் எந்த பக்கம் போகிறோம், இன்றைக்கு சரி இந்த பக்கம் நல்லா இருக்கு போகிறோம், அடுத்த நாள் திரும்பிட்டு இல்லை இந்த பக்கம் நல்லா இருக்கு அப்படின்னு நாங்கள் இந்த பக்கம் போகிறோம். இல்லை, கர்த்தருடைய பிரசனத்தில் நாங்கள் இருக்கும்போது கர்த்தர் எந்த வழியில் போகணும்னு சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். சங்கீதம் 119 105 என்ன சொல்லுதுங்க? என் பாதைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய பாதைக்கு தீபமும் என்னுடைய வழிக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு வழி காமிக்கும். ஹல்லேலூயா. ஸோ வல்லமையை தேடி அது கெடுத்துட்ட பிறகு அது மாத்திரம் வைத்துக் கொள்ளக்கூடாது. யார் கொடுத்தாங்களோ அவர் தான் முக்கியம். ஹல்லேலூயா. கெடிச்சது முக்கியம் இல்லை, யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் முக்கியம். இது கிரேட்ஃபுல் ஹார்ட் அப்படின்னு சொல்றது, நன்றியுள்ள இருதயம், நன்றி கடனாக இருக்கணும் கர்த்தர் இடத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை இவ்வளோ தூரம் வழி நடத்திருக்காருன்னு நன்றி கடன் நம்மக்கிட்ட இருக்கணும். கர்த்தரெல்லாம் கொடுத்த உடனே என்ன ஆச்சுங்க, மறந்துடுறாங்க சில நேரத்தில். அப்போ தான் தெரியுது கர்த்தருடைய கையை பார்த்தோமா இல்லை கர்த்தருடைய முகத்தை தேடி வந்தோமா. கர்த்தாவே எனக்கு நீர் பதில் கொடுங்க, கொடுத்த உடனே 3 மாதம் காணும், ஏன்னா பதில் வந்துடுச்சு. திருப்பி 4வது மாதம் கர்த்தாவே எனக்கு இது போயிடுச்சு, எனக்கு வேற வேணும். கர்த்தருடைய கரங்களை பார்த்து வருகிறோமா இல்லை கர்த்தருடைய முகத்தை பார்த்து வருகிறோமா? முக்கியமானது. ஹல்லேலூயா. கொடுக்கிறவர் தான் முக்கியம். கெடிச்சது அது பாதுகாத்து வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அது முக்கியம் ஆயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? எஸ், ஓகே. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 Samuel chapter 2 verse 18. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். 21ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தறிந்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஹல்லேலூயா. ஆமென். சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியிலே வாழ்ந்தான். சாமுவேல் எப்படி பெற்றுக்கொண்டாங்க? அன்னாளுடைய கண்ணீரினால அந்த இடத்துல அழுந்த போது கர்த்தர் அங்கே என்ன பண்ணுறாருங்க, அந்த ஏலி ஹை பிரீஸ்ட் ஆசார இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அவர் மூலியமாக பேசி அவங்களே ஆசீர்வாதத்தை அனுப்புகிறாங்க. அதன் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க அந்த இடத்துல, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். செஞ்சாங்களா இல்லைங்களா? செஞ்சதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுங்க? 21ஆம் வசனத்தில் எவ்வளோ பிள்ளைங்கள் அவங்களுக்கு? படி. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தறிந்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். டோட்டல் 5 பேர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வாக்குத்தத்தத்தை அவங்க அது கீழ்ப்படிந்ததுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுங்க? 5 பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வாதமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்கள் முதல் இடத்தை நீங்கள் கொடுக்கும்போது, அந்த முதல் உங்கள் சம்பளத்தை கொடுக்கும்போது, அந்த சமயத்தை நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாங்க? 5 மடங்காய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென். ஸோ என்னங்க முக்கியம் நம்மளுக்கு? என்ன முக்கியமாக இருக்கணும்? கர்த்தருடைய பிரசன்னம் தான் முக்கியம். அவன் கொடுத்துருக்கிற வாக்கு தான் முக்கியம். ஆமா இல்லைங்களா? பிரசனத்தை தேடி போகும்போது கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். நம்மளுக்கு என்னங்க பயம்? ஹல்லேலூயா. அன்னாலே ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு வாக்குத்தத்தம் அது காப்பாற்றுகிற தேவன் இன்றைக்கும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். நாங்கள் காப்பாற்றி கொள்கிறோமா? சில நேரத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தாவே நீ இதை செய்துட்டீங்கன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ தடவை நாங்கள் செய்யாமல் விட்டுருக்குறோம். சின்ன வயசில் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டாக்க 500 times ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு எழுதுறேன். அந்த நேரத்தில் நம்மளுக்கு அதுதான் தெரியும், அதுதான் செஞ்சோம், சொன்னதை காப்பாற்றிட்டோம், பாஸ் ஆகிட்டோம், எழுதிட்டோம். ஆனால் அநேக நேரத்தில் கர்த்தத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நாங்கள் விட்டுருக்குறோம். அது என்னன்றது யோசிச்சு பாருங்கள். சில பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும், அப்போ சொன்னேன், அப்போ பதில் கிடைச்சிச்சுல, அப்போ அதை நான் செய்யணுமா இல்லையா? வாழ்க்கையில் எது முக்கியங்க? தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, இல்லை ஒரு தடவை அந்த ஆசீர்வாதம் பெற்று அவ்வளோதான் அங்கேயே ஸ்டாப் ஆகிடும்? அன்னாள் சாமுவேல் பிறந்த பிறகு கர்த்தருடைய சந்நிதியில் வந்து விட்டுருக்கலன்னா என்ன இருந்திருக்குங்க? புள்ள திருப்பியும் பிறந்திருக்காது. அது கீழ்ப்படிந்ததுனால அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நீங்கள் கொடுத்திருந்தா அதை நிறைவேற்றிடுங்க. முடியலையா செய்யாதீங்க. ஆனால் சொன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை நாங்கள் செஞ்சு தீரணும். ஏன்னா வேற யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் பேசுறது? அவனும் கேட்டுட்டு இருக்கான். ஓ நீ இப்படி பண்ண போறியா, சரி ஆசீர்வாதம் வரட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி நாங்கள் ஆசீர்வாதத்தை அநேக தரம் எழுந்திருக்கிறோம். அதனால் முக்கியமானது என்னங்க? கர்த்தருடைய பிரசன்னம் முக்கியமானது. அந்த இடத்துல கர்த்தர் நம்மளுக்கு வழி நடத்துவார். நாங்கள் இது செய்யலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவார். ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்யறதுனால, அதனால தான் சாமுவேல் பாலகன் என்ன ஆனாருங்க? கர்த்தருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தார். அதனால அவருக்கு அது விட்டு வேற எதுவும் தெரியாது அவருக்கு. ஹல்லேலூயா. சாமுவேல் அந்த ஒரு இடத்துல வரான்னு சொன்னால் எல்லாருக்கும் பயம். ஆமாம் இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த பயம் இருந்தது. ஏன்னா ஒன்று அந்த இடத்துல தீர்ப்பு நடக்கும், இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதம் வரும். எது வரும்னு தெரியா இல்லையே, யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பயம். ஆனால் இன்றைக்கு என்னாச்சு? ஊழியக்காரன் வந்தாலும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா இல்லைங்களா? ஒவ்வொரு காரியமும் நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதனால எது முக்கியமாக இருக்கிறது நாங்கள் பார்க்கணும். கடைசியா ஜீவனா மரணமா, எது முக்கியங்க? எது முக்கியங்க? ரெண்டுமே முக்கியம் ஆச்சு. எது முக்கியங்க? ஜீவனா மரணமா? ஜீவன். இயேசுபாவை மறுதளிச்சினாக்கா உனக்கு ஜீவன் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா எது முக்கியங்க? அப்போ எது முக்கியங்க? இப்போ நடந்துட்டு இருக்கு. சபைகளை உடைத்து போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஜீவனா மரணமா? For me to live is Christ and to die is gain. எந்த வசனம் அது கொஞ்சம் தேடி பார்க்குறீங்களா? யாருன்னா தேடி பார்த்து சொல்லுங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நான் வாசிக்கலாமா? எது முக்கியம்ன்றது பார்க்கலாம். வாழ்வா சாவா? Galatians chapter 2 verse 20.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இல்லை இல்லை, பவுல் வேற வேற வசனம் இருக்கு. அது எந்த வசனம் சிஸ்டர்? எனக்கு இங்கிலீஷில் தெரியும், உங்களுக்கு தமிழில் தெரியும், வசனம் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இது முக்கியமான வசனம், எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். அது எந்த வசனம்? கொரிந்தியன்ஸ்ல இருக்கா? என் ஃபோன் எங்க இருந்துச்சு? கொடுத்தாச்சு. இல்லைன்னா இவ்வளோ நேரத்துக்கு எடுத்துட்டு. Philippians chapter 1 verse 21. சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இருங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. வாழ்வா சாவான்றது இன்னைக்கு நான் முடிவோட தான் போறோம். எஸ், எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்களா ஹல்லேலூயா சொல்லுமா? சில பேர் எடுக்கலையா, பைபிளே இல்லையா? சரி, ஓகே, வாசிக்கலாமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய வாழ்வு எஸ். ஸோ நம்ம வாழ்ந்தோன்னா கிறிஸ்துவுக்காக வாழணும். ஆனால் மரித்தாலும் நாங்கள் அந்த இடத்துல தான் போய் சேர போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாழ்வா சாவா ரெண்டுமே முக்கியம்தான். வாழ்ந்தா இயேசு கூட, மரித்தா அவர் கூட போய் சேருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நம்மளுக்கு முக்கியமான இந்த ரெண்டு விஷயங்க. வாழ்ந்த இயேசுவுக்காக வாழணும், மரித்தா அவர் கூட போய் சேரும்ன்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. இது ரெண்டுமே இல்லைன்னா தான் பிரச்சனை. வாழ்ந்தா நான் இப்படி தான் இருப்பேன், என்ன ஆக போதோ தெரியல அப்படின்றது பதிலாக வாழ்ந்தா கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், மரித்தா நான் எங்கே போகிறேன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் நீங்கள் உறுதியாக நீங்கள் சொல்ல முடியும் நான் போகிறேன் அப்படின்னு? கை தூக்காதீங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பயம் வந்துச்சுன்னா ரெடி இல்லைன்னு அர்த்தம். சில பேர் இருக்கிறோம் எதுவுமே பண்ணல, ஆனால் நான்லாம் போயிடுவேன். அது இன்னும் டேஞ்சரு. எங்கே போகிறேன்னே தெரியாத, அது ஒரு என்ன சொல்றது, நீதிமானா இருக்கிறன்ற ஒரு சிந்தனையில் பேசுறது, ஆனால் இல்லை, ஆனாலும் இருக்கிற மாதிரி. அது ஒன்றும் டேஞ்சர். அதனால் நாங்கள் என்ன பண்ணுங்க, வாழ்வோ சாவோ நாங்கள் இயேசுவுக்காக நாங்கள் ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. மரித்தாலும் அவர் கூட போய் நாங்கள் செய்வோம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் கிறிஸ்தவர்களை பாடுபடுத்திட்டு இருக்காங்க. என்ன வெளியே வரல. ஒரு பக்கம் சந்தோஷம்தான், பாடுபடுறாங்களா இன்னும் கர்த்தரை அதிகமாக ஆராதிப்பாங்க. மரித்து போகிறாங்களா நேராக போயிடுவாங்க. அவங்களுக்கு பயம் இல்லை, ஐயோ எப்போ 2ஆம் வருகை வருது, எப்போ நம்மளை ஏதாவது ராப்சர் ரகசியம் வரவில்லை, மிஸ் ஆகிட்டோமா அப்படின்னு பயமே இல்லை. வெட்டின உடனே நேராக அங்கே மேலே போய் சேர்ந்துடும், சந்தோஷமாக போய் சேர்ந்துடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? அந்த நேரத்தில் குத்துற நேரத்தில் ஐயோ ஏசப்பா இந்த பாவம் பண்ணிட்டேன், ஏசப்பா அந்த பாவம் நான் மன்னிச்சிருக்க கத்தா, அந்த நேரத்திலலாம் மன்னிப்பு கேட்டு டைம் இல்லை. அதனால் ஆயத்தமாக இருந்தால் நல்லது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் நார்த் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்களா, அநேக சபைகள்
ஒடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. உள்ள வந்து பிரச்சனை பண்ணல, ஒடிச்சு போட்டிருக்காங்க. நியூஸ்ல தான் வரல. ஆனா கர்த்தருக்கு நன்றியை செலுத்துறேன். ஒவ்வொரு தடவையும் ஒரு இடத்துல பாடுகள், பிரச்சனைகள், நீதிமானுடைய ரத்தம் சிந்தப்படுகிறதோ அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ஸ்தேவானுடைய ரத்தம் அந்த இடத்துல சிந்தினது ஒரு பவுல் உருவானாரு. ஹல்லேலூயா. அதே போல அநேக இடத்துல எந்த இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் ஒரு விஷயம் மாத்திரம் நிச்சயம், கர்த்தர் அநேக பவுல்களை எழுப்ப போறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் நிச்சயம், அது மாத்திரம் நிச்சயம், நிச்சயமா நடக்க போகுது. லாஸ்ட் 3 வருஷத்துல 1 லட்சம் கிறிஸ்தவர்களை சாகடிச்சிருக்கிறாங்க நைஜீரியாவில். எவ்வளோ? 1 லட்சம். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை சாகடிச்சிருக்கணும்? ஒவ்வொரு நாளும் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டைம் போட்டு வெட்டினாலும் அது 1000 பேர் தொடணும். அப்போ பாருங்க எவ்வளோ பேரை அவங்க சாகடிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி அநேக இடத்துல அநேக பிரச்சனைகள். உக்ரைனில் அந்த வார் நடந்தது. அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறாங்க? சபைகளை கர்த்தரை ஆராதிக்க விட மாட்டேன்றாங்க. இப்போ சீனாலேயும் இப்போ என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ப்ரீச் பண்ணுமா. சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கணும்? அவங்க கொடுக்குற ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட் பிரகாரம் தான் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும். அது மாதிரி நீங்கள் போயிட்டீங்களா அந்த சபையை மூடிடுவாங்க. அந்த மாதிரியான காலத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்க, சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க, ஒவ்வொரு சண்டேயும் ஃபாஸ்டிங் ப்ரேயரு, இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எது முக்கியம்? ஜீவித்தா நாங்கள் கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. மரித்தா நாங்கள் அவர் கூட போய் சேரணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அதனால் நாங்கள் சிந்திக்க வேண்டியது அநேகமாக இருக்குது. என்ன நாங்கள் முக்கியம் வாழ்க்கையில்? முதலாவது கீழ்ப்படிதல் முக்கியம். ரெண்டாவது என்னங்க முக்கியம்? கர்த்தருடைய சித்தம் முக்கியம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமல் முதலாவது என்னங்க? கீழ்ப்படிதல் முக்கியம். ரெண்டாவது என்னங்க? கர்த்தருடைய சித்தம் முக்கியம். மூன்றாவது என்னங்க? கர்த்தருடைய பிரசன்னம் முக்கியம். ஹல்லேலூயா. கடைசியாக வாழ்வும் சாவும் முக்கியம். ஏன்னா அது அவருக்காகத்தான் இருக்கணும், வேற யாருக்காகவும் இல்லை. உனக்காக நான் உயிரே கொடுப்பேன், தேவையே இல்லை. நீ கொடுத்துட்டு பாதாளத்தான் நீ போக போகிற. ஆனால் தேவனுக்கு நீ கொடுக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு அந்த நித்திய ஜீவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தர் கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. யாருக்காகவும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கணவன் மனைவிக்கு என்ன பண்ணுங்க? ஓ, மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே வருது. கணவன்மார்கள் மனைவி மேல எப்படி அன்பு கூறணும்? கிறிஸ்து இயேசு சபையின் மேலே அன்பு கூர்ந்தது போல. கிறிஸ்து இயேசுவானவர் சபை மேலே எப்படி அன்பு கூர்ந்தாரு? உயிரும் கொடுத்தாரு. ஆமா இல்லைங்களா? ரத்தத்தை சிந்தினார். அதனால கணவன்மார் நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க தான் வீட்டில் ஏசப்பாவாக இருக்கணும். அவருடைய அந்த ஆவியின் கனியை நீங்கள் என்ன பண்ணுங்க? அது கண்டிப்பாக வெளிப்படுத்தணும். கஷ்டம்தான், ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணோம்? செஞ்சு தான் ஆகணும். பிரதர்ஸ் கம்மியாக இருக்காங்க, இந்த பக்கம் தான் பார்த்து பேசினேன். எஸ், நாங்கள் அது கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அது செய்யும் போது கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்மளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், அவங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோங்க? நாங்கள் உண்மையாக நாங்கள் ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. சிஸ்டர்ஸ் நீங்கள் எப்படி இருக்கணுங்க? கீழ்ப்படிதலா இருக்கணும். அது உங்கள் கையில் விட்டுறேன். அது சிந்தித்து ஆராய்ந்து அறிந்து செயல்படுங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஜீவிக்கணும். இதுதான் சொல்றது கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறது இல்லைங்களா? கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்க நாங்கள் ஜீவிக்கணும். இயேசுபாக்காக வாழ்கிறேன், போய் காய்கறி
ஏய் இது யார்கிட்ட நீ போய் வாங்கிடுவா, நான்லாம் பாஸ்கெட்டெல்லாம் எடுத்துன்னு போக மாட்டேன். ஜனங்க என்ன நினைப்பாங்க? இல்லை, ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் என்ன பண்ணுங்க, கிறிஸ்துக்காக ஜீவிக்கிறோன்னு சொன்னால் ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் அது கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தணும், இயேசுபாவை நாங்கள் வெளிப்படுத்தணும். அப்போ தான் பேதுரு ஒருத்தர் கீழ்ப்படினால அநேக பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போல் நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும், சொந்தக்காரர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ரட்சிக்கப்படுவார்கள். ஏன்? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிந்துட்டீங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சுங்களா? என்னென்னங்க முக்கியம் வாழ்க்கையில்? என்னென்னங்க முக்கியம்? இப்போ கேட்குறேங்க, வாழ்க்கையில் என்னென்னங்க முக்கியம்? கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய, எல்லாரும் கூட சேர்ந்து சொல்கிறாங்க என்ன கர்த்தர், எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? முதலாவது என்னங்க? கீழ்ப்படிதல் சத்தமா. ரெண்டாவது கர்த்தருடைய சித்தம். மூன்றாவது என்னங்க? கர்த்தருடைய பிரசன்னம். கடைசியா என்னங்க? வாழ்வும் சாவும் கர்த்தருக்கே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றியை செலுத்துவோமா?